மேக்கப்பில் ஃபஸ்ட் ப்ரைமரா, கன்சீலரா, ஃபவுண்டேஷனா, ஐஷேடோவா எது ஃபஸ்ட்டு போடணும்னு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் மேக்கப் தெரிஞ்சுக்கணும் ஆஸ் அ பிகினர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உள்ள டிப்ஸும் இருக்கும். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் மேக்கப் எப்படி போகணுன்றதை பார்ப்போம். பேர் ஸ்கின்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது பேஸ் ப்ரெப். வாட்டர் ஸ்ப்ரேவை உங்கள் ஸ்கின்ல ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்கின் டேம்பாக இருந்தால் அப்சர்வ் நல்லா ஆகும். ஸோ 5 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி இந்த மாதிரி ஃபேன் இருந்தால் நீங்கள் உங்கள் ஸ்கின்னை ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். எந்த ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால ஜெல் பேஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் இன்றைக்கி போடுற மேக்கப் கூட வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இவென்ச்சுவலி நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் கரெக்டாக இருந்தால் உங்கள் ஸ்கின் ரைட்னா தெரியும், டல்லாக இருக்காது. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ரைட் டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் தான் சூஸ் பண்ணுறீங்களான்ட்டு. அண்ட் லைட்டாக இதை நான் ஐலிட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வேணும். நெக்ஸ்ட் நம்ம ரெப் பண்ண போகிறது வந்து லிப்ஸ் தான். லிப்ஸுக்கு நான் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர் நீங்கள் லிப் ஆயில் உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ப்ரெப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். ஃபேஸ்க்கு நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணணும். பட் ஆக்டிவ் ஆக்னே இருந்தால் நீங்கள் அங்கே ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் உங்கள் போஸ் ரொம்ப க்ளாக் ஆகும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால். பட் ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரைமர் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பேஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைமர் சூஸ் பண்ணி நீங்கள் டேப்பிங் மோஷனில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஐஸ் பண்ணுமா பேஸ் பண்ணுமா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் ஃபார் பிகினர்ஸ் எஸ்பெஷலி ஈவன் ஃபார் ப்ரொஃபஷனல், ஐஸை ஃபஸ்ட் முடிங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா கைப்படும், ஃபவுண்டேஷன் நீங்கள் சரியாக செட் பண்ணலைன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஐஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு வேளை பேஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக தான் ஐஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு பவுடர் பஃப்பை உங்களோட பிங்கி ஃபிங்கரில் இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி இருக்கும்போது உங்கள் ஃபிங்கர் வந்து மார்க்ஸ் உங்களோட ஃபவுண்டேஷனில் படாது. பஃப் வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பேஸ் பண்ணாமல் ஐஸ் ஃபர்ஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் இந்த பஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட ஃபிங்கரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் உங்கள் ஸ்கின்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும். ஐ ப்ரெப்க்கு நான் ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்சைட்லேருந்து ஐ ப்ரைமர். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆர் டேக் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். டூ செக் இட் அவுட். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பேஸ் ப்ரைமர். ஸோ கலர் எதுவும் இருக்காது. இது வந்து ஒரு ஸ்டிக்கி பேஸ் கொடுக்கும். ஸோ ப்ரைமரோட வேலை என்ன, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் நல்லா அதீராகும். ஓகேவா, நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஐஷேடோலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டோம்னா ஐஷேடோ நிறைய நேரம் உங்களுக்கு உங்கள் ஐலிட்ல இருக்கும். ஆயிலி ஐலிடாக எது இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம் வராது. பட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஈவன் டோனாக இருக்காது. நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், எனக்கும் இருக்குது. ஸோ அதை காம்பேக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கின் டோன் ஷேட் கன்சிலர் கைஸ், நாட் லைட்டர் நாட் டார்க்கர், உங்கள் ஸ்கின் டோன் ஷேட் கன்சிலர் எடுத்துட்டு ஒரு டாட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர், டேம்ப் பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கணும். எதுக்கு நான் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ண சொன்னேன்னா ப்ராடக்ட் தின் அவுட் ஆகும். ஆல்ரெடி கவரேஜ் இருக்கிற கன்சீலரை வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது தின் அவுட் ஆகிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் ஈவன் டோன்டாக இருக்குது, ஃபேஸ் அண்ட் ஐலெட் ஸ்கின். ஓகே, உங்ககிட்ட ப்ரைமர் இல்லைன்னா நீங்கள் கன்சீலரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பராக வந்து மாய்ஸ்சரைசர்லாம் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் போங்க. அண்ட் இதை செட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், நாட் காம்பேக்ட் பவுடர். பேஸ் அண்ட் ஐஸ் இப்போ ப்ரெப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறது வந்து அப்ளிகேஷன் நம்ம ஐஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஷேடோ வந்து நீங்கள் பேசிக்காக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அண்ட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்தோடனே ஒரு லைட் ப்ரௌன் ஷேட், நான் இன்றைக்கி நைக்கா பேலட் யூஸ் பண்ணுறேன், அதில் ஒரு லைட் ப்ரௌன் எடுத்து என்னோட க்ரீஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னருக்கு வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட், ஸோ ஒரு டார்க்கர் மோவிஷ் ப்ரௌன் ஷேடை ஒரு பென்சில் ப்ரஷ் ஒரு டோம் ஷேப் ப்ரஷில் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணி அடுத்தது லிட் ஷேட்க்கு நான் இந்த லைட் மேட் க்ரீம் ஷேடை ஒரு ஃப்ளாட் ஷேடை ப்ரஷில் எடுத்துட்டு எங்களை நம்ம ஐ ஷேடோ அப்ளை பண்ணலையோ அதாவது லிட்டில் 2/3 ஆஃப் த போர்ஷனில் நம்ம அங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் எல்லாமே மேட் ஐ ஷேடோ லுக் தான் போயிருக்கேன். வெரி பேசிக் லுக் கைஸ் ஃபார் பிகினர்ஸ். ஐஸ் முடிச்சதுக்கப்புறமா ஐப்ரோஸ்க்கு போகணும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் ஐஷேடோ போடுவோம், சம்டைம்ஸ் போட மாட்டோம். ஸோ நம்ம எது பண்ணுறோன்ற தெரிஞ்சு நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணலாம். இன்டென்சிட்டி டார்க்கராக வேணுமா லைட்டாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து உங்ககிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஐப்ரோ பென்சில் இருக்குது, ஒரு ஐப்ரோ கேக் ஆர் ஐப்ரோ பவுடர் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து சூஸ் பண்ண போகிறது வந்து ஐப்ரோ பென்சில். ஏன்னா அது ரொம்ப ஈஸி அண்ட் ஃபார் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு இன்டெப்த்தாக நான் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுவேன் ஃபில் பண்ணுவேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன்.
அடுத்தது ஐலைனர். ஸோ டாப் லிட்டில் இருக்கிற வேலையெல்லாம் இப்போ முடிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் நான் இப்போ சின்ன விங் தான் போட போகிறேன்னா நீங்கள் அதையும் போட்டுடலாம். ஆனால் பெரிய விங்காக பண்ண போகிறேன்னா பேஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் விங் போட்டுறது இட்ஸ் மோர் ப்ராக்டிக்கல். ஐ வைக்கிறது, அதுக்கப்புறம் லோவர் லிட்டில் கொடுக்குற ஷேடிங் எல்லாமே நம்ம வந்து பேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம கன்சீலர் கரெக்டர்லாம் அப்ளை பண்ணும்போது அதோட இன்ட்ரப்ட் ஆகக்கூடாதுன்ற ரீசனுக்காக ப்ரிப்ரேஷன்லாம் ஆல்ரெடி பண்ணதுனால நிறைய டைம் ஆயிடுந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்னா அது ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் தான் அப்ளிகேஷன் வரணும். நடுவில் ப்ரிப்ரேஷன் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நடுவில் பண்ணால் உங்கள் பேஸ் அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக வராது. ஸோ ஃபார் பிகினர்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம போகிறது பேஸ்க்கு கலர் கரெக்டர். இது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பண்ணிக்கோங்க. நிறைய பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். அகெயின் இங்கேயும் டவுட் வரும், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனாக கன்சீலரான்ட்டு. உங்களோட ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி நான் என்ன சொல்வேன்னா, கன்சீலர் எடுத்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் கலர் கரெக்டர் இருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் குட்டி குட்டி அந்த மாதிரி டாட்டை அப்ளை பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. ஆல்சோ ஆக்னே இருக்கும்போது ஆக்னில் டைரெக்டாக கன்சீலர் அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் அது பக்கத்தில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க சின்னதாக. அதை வச்சு டேப் பண்ணி நீங்கள் அந்த ஆக்னே ஸ்பாட்ஸ் எல்லாமும் கவர் பண்ணிக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா கன்சீலர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் மேலே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற உங்கள் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷன் அகைன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய எடுக்க தேவையில்லை. நான் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஈவன் டோன் வந்துருச்சு. இல்லை இடம் மறையாத இடம் இருக்கும்ல பேட்சாக, அதெல்லாம் ஈவன் டோன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். பிகினராக இருக்கும்போது இந்த கரெக்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுக்கு பின்னாடி பண்ணுற ரீசன் உங்களுக்கு புரியும். எல்லாத்துக்கும் டைம் கொடுத்து பண்ணும்போது உங்கள் பேஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பவுடர்ஸ் எடுத்து செட் பண்ணுறது. ஸோ உங்களோட க்ரீம் ப்ராடக்ட்ஸை பவுடர் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் செட் பண்ணணும். அப்போ தான் அது ஒரே இடமா இருக்கும். ஸோ நான் இங்கே டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். பவுடர் பஃப் வச்சு நான் இதை செட் பண்ணிக்கிறேன். க்ரீம் பேஸ் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுடருக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். பவுடருக்கு அப்புறம் நீங்கள் க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிளெண்டபிலிட்டியில் கொஞ்சம் கஷ்டம் வரும். அது பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் அது ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் எப்படியாவது மேட்ச் பண்ணிடலாம். பட் பிகினராக இருக்கும் போது எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆல் க்ரீம்ஸ் தென் பவுடர்ஸ். ஓகே, இங்கே நான் இன்னைக்கு க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. ஸோ நான் பவுடரை வச்சு இந்த சைடும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஷேடிங் எல்லாம் கொடுத்துடலாம் ஐஸில். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல விங்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நீங்கள் வந்து பேஸ் செட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் காஜல், அதுக்கப்புறம் லோவர் லேஷ் லைனில் வந்து ஐ ஷேடோ வச்சு செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இது பண்ணதுக்கப்புறமா நம்ம கான்டோர் ஹைலைட் பண்ணலாம். ஏன் இதை நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறது இட்ஸ் எ பெட்டர் ஆப்ஷனில். ஒரு இது செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சும்மா இருக்காமல் நீங்கள் இப்படி மாற்றிட்டு வரலாம். இது வந்து ப்ரெப்பில் கிடையாது, அப்ளிகேஷனில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஜகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். ஐஸ் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ பேஸில் வந்து நம்ம டெஃபினிஷன் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு இப்போ நம்ம ப்ரான்சர் ஆர் கான்டோர் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் சீக்கில், ஜா ஏரியா, அதுக்கப்புறம் டெம்பிள் ஏரியா, ஃபோர்ஹெட் அங்கெல்லாம் நீங்கள் டெஃபினிஷன் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன் வெட் அண்ட் வைல்டில் இருந்து. இதோட ப்ரஷ்லேயே பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்டி டிப்பில் எடுத்து நான் இந்த மாதிரி ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்கின்னை. அதுக்கப்புறம் ப்ளஷ்ஷை வந்து இந்த ப்ரஷ்ஷோட பேஸில் வச்சு நான் அப்ளை பண்ணி கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹைலைட்டர். ஸோ ப்ரான்சர், ப்ளஷ், ஹைலைட்டர், BBH இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த ஆர்டரில் லிப்ஸுக்கு வரும்போது லிப் லைனர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்ஸை டிஃபைன் பண்ணி ஃபில் இன் பண்ணணும். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் கொடுத்துக்கணும். அண்ட் தேர்டு வந்து லிப் கிளாஸ் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா கிளாஸி ஃபினிஷ் பண்ணால் கிளாஸ் கொடுத்துக்கலாம். ஃபைனல் ஸ்டெப் வந்து இது எல்லாத்தையும் செட் பண்ணுறது, அதுதான் செட்டிங் ஸ்ப்ரே. இதை யூஸ் பண்ணி உங்கள் மேக்கப்பை லாக் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அப்ளைங் மேக்கப் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் எவ்ரிஒன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் இதுக்கு ரிலேட்டடான மேக்கப் லெசன்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸாக தரேன். அண்ட் ப்ராடக்ட் லிங்க்ஸும் தரேன். டு செக் இட் அவுட். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.